நாம் அகில இந்திய சங்கமும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது, ஏன் மத்திய அரசு ஊழியர்களே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கூட பல்வேறு சிறப்பான கோரிக்கைகள் இருக்கும். ஆனால் இந்த ஐடிசி என்ற ஒரு திட்டத்தில் 40 குறைபாடுகளை கண்டறிந்த உங்களுடைய அஞ்சல் நான்கு அகில இந்திய சங்கத்தை நான் முதலில் பாராட்ட விரும்புகிறேன். இவ்வளவு பேர் அந்த கோரிக்கைகளை வாசித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமையை ரொம்ப அரசியல் இதில் உண்மையிலே அஞ்சல் நான்கின் அகில இந்திய செயலர் தோழர் சாரங்க அவர்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதை முதல்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம தோழர்களும் அந்த கடிதத்தை படிக்கணுன்ற எண்ணம் வந்தது. அந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமாக நிர்வாகத்தை நடத்தத்தான் நினைச்சிருக்காங்க. ஊழியர்களை ஏதோ பேருக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், சில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதிகளை சங்கத்தை சேர்ந்தவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை வேறு வழி இல்லை, மாநில செயலரும் ஞாபகம் வச்சிருப்பாரு, அகில இந்திய செயலரும் ஞாபகம் வச்சிருப்பாரு. திட்டம் முதல்ல அமலாகத்தின் அளவு பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் அதில் இருந்த குறைபாடுகள் அப்புறம் தான் பேசிக்கிட்டா, இதுதான் அணுகுமுறை. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், அந்த திட்டமே வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடை சொல்லாதீங்க சார் அப்படின்வாங்க. எஸ்எஸ்டி சார் மேலேருந்து வருது சார், முதல்ல இதை அமல்படுத்திடுவோம் சார், அதுக்கப்புறம் வர குறைகளை பேசி தீர்த்துப்போம் சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அமலானதுக்கு அப்புறமா டூ வீலர் பிரச்சனை, டூ வீலர் எங்கே வாக்குறுதி கொடுத்து டூ வீலரை கூட நம்ம கண்ணால் பார்க்கல. சரி அதை விடுங்க, உங்கள் பிஎம்ஐ டிவைஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா, அந்த டிவைஸு அந்த செல்ஃபோன் கூட முழுசாக அவங்களால சப்ளை பண்ண முடியல. உண்மையிலே சில நேரங்களில் சில கோட்டை செயலர்களும் நான் பாராட்டுவேன். சரியான நிலைப்பாடு எடுத்து எங்களுடைய சொந்த மொபைல் ஃபோனை நாங்கள் இலாக்கா வேலைக்கு பயன்படுத்த மாட்டோம்னு இந்த சென்னை நகரத்தை பல கோட்டங்களில் இருக்க தெளிவான நிலைப்பாடு காரணமாக நிர்வாகத்துக்கு இப்போ மொபைல் சப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. இதுவே அந்த 300 ரூபாய் மொபைல் அலவன்ஸு, அந்த 500 ரூபாய் உயர்த்தி தரேன், இது ஆசை வார்த்தை காட்டி அந்த பிஒய்ஓடி இந்த சொந்த மொபைலை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற அந்த திட்டத்துக்கு தலையை ஆட்டிட்டீங்கன்னா நீங்கள் பலியாடு தான். அவங்கள பலியிட்டுருவாங்க. அப்போ நீங்கள் நிர்வாகத்தோட பிடிப்புல சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.